ஒழுங்கா ஆலயத்துக்கு போறவங்க, ஆண்டுடைய நற்காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவங்க, இது செய்ய வேண்டிய காரியங்கள். வேதத்துல மத்தியின் புஸ்தகம் 5:11 கூட பார்க்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறதான உண்மை, உன் பேரில் மற்றவர்கள் குறையாய் பேசினால் நீ பாக்கியவான். என்னவா என்னவா? பொய்யாய் சொல்லுகிறவர்கள் நீங்க பாக்கியவான்கள், நான் பாக்கியவான். வேதம் வலியுறுத்தி சொல்லப்படுகிற மற்றொரு உண்மை. இது செய்ய வேண்டியது. நீ கடைபிடிக்கும் போது எத்தனை காரியங்கள் வந்தாலும் நீ பாக்கியவான். எத்தனை பேர் சீராய் பேசினாலும் நீ பாக்கியவான். எத்தனை பேர் மறைவாய் கலிருந்தாலும் அந்த கண் உண்மைது படாது என்று வேதம் வலியுறுத்தி சொல்லப்படுகிற மற்றொரு உண்மை. மூன்றாவது காரியமாய் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். செய்ய வேண்டியது கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். வாசிக்கலாம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு அடுத்தது துன்மார்க்கரோ சங்கீதம் 1:6 மேற்பகுதி, கர்த்தரின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். வழியை இதெல்லாம் எதில் படிக்கிறது? ஆசீர்வாதத்துல சேருகிற உண்மை. நாம் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் ஒரே வழியா பார்த்து வேதத்தை வாசித்து கடந்து போறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எல்லா மரமும் இலை ஊதும் இல்ல? உண்மைதானே? அவன் உதிராமல் இருக்கிறது யாரு? இரவும் பகலும் தியானமாய் இருப்பது என்பதுதான் இலை உதிராது இருக்கிற மரத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. ஒப்பனையாய் சொல்லப்பட்ட உண்மை. அங்கே மரம் என்று சொல்லப்பட்டது ஒரு மனிதனை முன்வைத்து அடையாளமாய் காட்டுகிற ஒரு உண்மை. அடுத்தபடியாய் அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து, தங்கள் கனியை அல்ல தன் கனியை தந்து, உன் கையில் பிரயாசம் நீ சாப்பிடுவார், உனக்கு வாக்கியமும் உனக்கு உண்டாயிருக்கும். அது சொல்றாரு, தன் காலத்தில் தன் கனியை தந்து. அது சொல்றாரு, இலை உதிராது இருக்கிற மரத்தை போயிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நீதிமானுடைய வழியை ஆமென் ஆமென். அடுத்தபடியா துன்மார்க்கரோ அப்படி இராமல், துன்மார்க்கரோ அதனை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலைத்திருப்பதில்லை, பாவிகள் நீதிமான் சபையில் நிலைத்திருப்பதில்லை. துன்மார்க்கரின் வழியோ அழிவு. இது 4ஆம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம் பின்பகுதி. 6ஆம் வசனம் பின்பகுதியில் சொல்லப்பட்ட காரியம். துன்மார்க்கரின் வழி அழியும். அதை நீதிமானுக்குரிய காரியமும் துன்மார்க்கரின் காரியமும் அங்கே சொல்லப்படும். இங்கே துன்மார்க்கரோ பதரை போல் இருப்பார்கள். எச்சரிப்பின் செய்தி அர்த்தம் சொல்லப்பட்ட உண்மைகள். எச்சரிப்பின் செய்தி. துன்மார்க்கரோ பதரை போல் இருப்பார்கள். இந்த பதர்ன்னு சொல்ல என்னங்க? பதர் பதர்ன்னு சொன்னா எத்தனை பேர் தெரியும்? நெல்லு தூக்குறாங்கல்ல, நெல்லாம் இங்க விடும், பதரை விடும், தூரம். அதுக்குள்ள என்ன இல்லை? அரிசி இல்லைன்னு அர்த்தம். அது பேர பதர். அது பேர்தான் பதர். பதினாயிரம் நாளும் போதாம் துணி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதாம் நிகரே இல்லாத சவேசா.
திகழும் ஒளி பிரகாசா. ஒன்று செய்யக்கூடாதது, செய்ய வேண்டியது, கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், அதன்படி எச்சரிக்கை. துன்மார்க்கரோ பதரை போல் இருக்கிறார்கள். அங்கே களஞ்சியங்கள், களஞ்சியத்துல நெற்கள் சேர்க்கப்படும். பதரையும் என்ன பண்ணுவாங்க, எடுத்து சுட்டரிப்பாங்க. அது நிலத்தையும் கெடுக்கும் என்பதற்காகவே. அடுத்தபடியாய் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. ஆண்டவர் செம்மையாற்றையும் வெள்ளையாற்றையும் பிரிக்கும் பொழுது ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிற உண்மை, துன்மார்க்க நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பது இல்லை. அடுத்தபடியாய் பார்வைகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. யாரும் யாரும் சபையில நிலை நிற்பதில்லை. அப்படி நிலைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவங்க பாக்கியவான்களாய் வாழ்ந்தவர். பாக்கியவான்களாய் அது அன்று சொல்றாரு, துன்மார்க்கின் வழியோ அழியோ. அது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பின்பகுதி. துன்மார்க்கரின் வழியோ அழி. 4 காரியங்கள் சங்கீதத்தில் பிரித்து கொடுக்கப்பட்ட உண்மைகள். செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்கிறோமா என்று நம்மை நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. ஆரம்ப சொன்ன அந்த காரியங்களில நாம் எப்படி என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுவது உண்மை. அடுத்தது செய்ய வேண்டியது. நான் என்னென்ன காரியங்களை செய்யவில்லை. வேதவாசிக்க மறந்திருக்க கூடும், செபிக்க மறந்திருக்க கூடும், ஆலயத்திற்கு போகாமல் வேலையின் காரியமாய் உதாசனப்படுத்திருக்க கூடும். இவைகளிலே நம்முடைய பணி, நம்முடைய ஊழியத்தின் நிலை, இவைகளை நினைத்து பார்ப்பது அவசியமாய் காணப்படுகிறது. செய்ய வேண்டியது. 3வது கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். 4வது எச்சரிக்கையும் செய். சத்தியத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அவன் நம்மை நம்முடைய குடும்பங்களை என்னை மட்டுமல்ல வருக விரதமும் ஆஸ்வதிக்க காத்திருக்கிறார். வருக விரதமும் ஆஸ்வதிக்க காத்திருக்கிறார். சத்தியத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம். விசுவாச கப்பலொன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசையாமல் செல்கின்றது. அக்கறை நோக்கி அசையாமல் செல்கின்றது. ஏலேலோ ஏலேலேலோ ஏலேலோ ஏலேலேலோ ஏலேலோ ஏலேலேலோ ஏலேலோ ஏலேலேலோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இருபது வேலை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. இந்த நேரம் வரை உம்மை பார்க்கும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உமது பிள்ளைகளுடைய மனதில் இருந்த காரியங்களை நீர் ஆண்டவரே நிறைவேற்றி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இப்படி ஒன்று கூட வேண்டும், ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும், குடும்பங்களை ஒன்று திரட்டப்பட வேண்டும் என்று சொல்லி உமது பிள்ளைகளுடைய மனதில் நீர் போட்ட ஆசீர்வாத விதைக்காக உமக்கு நன்றி. இந்த விதை ஆண்டவரை பலுகு பெருகும்படியாய் நீர் கட்டளை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வாத கிருபைகளுக்கு தடைப்பட்ட இந்த பிள்ளைகளையும் கூட நீர் ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபைகளுக்கும் நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொண்டு உமக்கென்று வாழ, உமக்கென்று பிழைக்க எங்களை நீர் உமக்கென்று தகுதிப்படுத்திக் கொள்ளும். இன்றை மட்டுமல்ல, வருக வருதமும் பாதுகாத்துக் கொள்ளும். வருக வருதமும் பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாய் மேஷக்காய் அன்பாய் கொடுத்த
மனைவிக்காய், 2 பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே வாங்கப்பட்ட புதிய வீட்டுக்காய், ஆண்டவரே பழைய வீட்டுக்காய், சுற்றிலும் ஒரு தூதர்களை காவல் வைத்து பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்கள் ஆவிகள், பொறாமை ஆவிகள் எந்த பிள்ளைகள் குடும்பத்தையோ தொடக்கூடாதபடி மேலெடுத்து பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைய மட்டுமல்ல, வருடமும் பாதுகாத்து நீங்க வைக்கப்படும் ஆண்டவரை பொருட்போம். மற்ற எங்களையும் கூட அப்படியே ஆத்மதியை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆசிர்வாதத்தை நாங்களும் சொந்தமாக்கிக் கொண்டு எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து போக உதவி செய்யும். தடைகளை மாற்றுங்க, ஆசோகளை கொண்டு வாங்க, பெரியவராய் செயல்படும். துதிகரமாக உமக்கு செலுத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவருடைய சகல உபகாரங்களை கொள்வாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு நமது குடும்பங்களோடு விசேஷமாய் இந்த குடும்பத்தின் தலைவர் தலைவி பிள்ளைகளோடு இந்த புதிய வீட்டோடும் பழைய வீட்டோடும் காப்போடு சுற்றிலும் ஆண்டுடைய கிறிஸ்தனத்தோடு ஆண்டுடைய கிறிஸ்தவ எடுத்து பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா நிறுத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.